இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண நாள் அல்ல, அமைதியாக ஒரு நல்ல மாற்றம் தொடங்கும் நாள். இன்று நீங்கள் கண் திறக்கும் அந்த நொடியிலிருந்து உங்கள் மனதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இன்று நல்லதா நடக்கும் என்ற எண்ணம் எழும். அதற்கான பதில் ஆம், இன்று நல்ல சக்திகள் செயல்படும் நாள். காலை சூரியன் உதிக்கும் நேரத்திலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் மெதுவான நல்ல அலை ஒன்று ஆரம்பமாகிறது. அதனால் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகளும் பேசும் வார்த்தைகளும் செய்யும் செயல்களும் மிகவும் முக்கியமானவை. இன்று ஒரு சிறப்பு என்னவென்றால் சஷ்டி திதி உள்ளது. அதுவும் செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்துள்ளது. இந்த இரண்டின் சேர்க்கை மிகவும் அரிய ஒன்று. இது முருகப்பெருமானின் அருள் அதிகமாக இருக்கும் நாள். இன்று முருகனை மனமாற வழிபட்டால் நீண்ட நாட்களாக நீங்கள் மனதில் வைத்திருக்கும் ஆசைகள் மெதுவாக நிறைவேற ஆரம்பிக்கும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்கள் இன்று விரதமிருந்து பிரார்த்தனை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். மனம் முழுவதும் நம்பிக்கையுடன் வேண்டுங்கள், அதற்கான பதில் நிச்சயமாக வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் இன்று உள்ளது, அது மைத்திரை முகூர்த்தம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த நல்ல காரியத்தையும் தொடங்கினாலும் அது வெற்றியாக மாறும். கடன் சுமை அதிகமாக இருப்பவர்கள், மன அழுத்தத்தில் இருப்பவர்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்று நினைப்பவர்கள் இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள். இது ஒரு புதிய துவக்கத்தை தரும் நேரம். இன்று நீங்கள் வெளியே செல்லும்போது ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துச் செல்லுங்கள். இது ஒரு சாதாரண விஷயம் போல தோன்றலாம், ஆனால் இது தீய சக்திகளை தடுக்க உதவும், மனநிலையை சீராக்கும். சில நேரங்களில் இவ்வாறான சிறிய பரிகாரங்களே பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு உண்மையை பார்க்கலாம், அது இஷ்ட தெய்வம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சக்தி இருக்கும். அது அவர்களுக்கு தெரியாமல் அவர்களை வழிநடத்திக் கொண்டே இருக்கும். அந்த சக்தியை அறிந்து வழிபட்டால் வாழ்க்கை எளிதாகும். உதாரணமாக மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனின் ஆற்றல் முக்கியமானது. அதனால் சிவபெருமானை வழிபட்டால் அவர்களுக்கு சிறப்பு பலன் கிடைக்கும். நாம் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் எப்படி சிவனை வழிபடுவது என்ற கேள்வி வரலாம். அதற்கு ஒரு எளிய பதில் உள்ளது. மனதில் மரியாதை இருந்தாலே போதும். ஒரு கோவிலை கடக்கும்போது ஒரு பார்வை பார்த்தாலும் அது ஒரு வழிபாடே ஆகும். அதேபோல் காலை எழுந்தவுடன் சூரியனை நோக்கி ஒரு நிமிடம் நின்று வணங்கினாலும் அது மிகப்பெரிய பலனை தரும். இவ்வாறான சிறிய வழிமுறைகளே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து செய்தால் நல்ல மாற்றங்கள் தெளிவாக தெரியும். இன்றைய நாள் நல்ல தொடக்கங்களுக்கு ஏற்ற நாள். ஆனால் ஒரு கவனம் தேவை, எதையும் அவசரப்படாமல் செய்ய வேண்டும். பேசுவதற்கு முன் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக வாக்குறுதி கொடுப்பதில் கவனமாக இருங்கள். இன்று சொல்லப்படும் வார்த்தைகள் நீண்ட நாட்கள் நினைவில் இருக்கும். இன்று உங்கள் வாழ்க்கையில் 2 விஷயங்கள் நிகழலாம். ஒன்று எதிர்பாராத உதவி, இன்னொன்று புதிய வாய்ப்பு. அது எங்கிருந்து வரும் என்பது தெரியாது, ஆனால் நிச்சயமாக வரும். அதனால் மனதை திறந்து வைத்து இருங்கள். யாராவது உதவி கேட்டால் முடிந்தால் மறுக்காதீர்கள். இன்று நீங்கள் செய்யும் நன்மை நாளை உங்களிடம் திரும்பி வரும். இந்த நாள் மெதுவாக இருந்தாலும் மிகுந்த சக்தி கொண்ட நாள். அதை எப்படி பயன்படுத்துவது உங்கள் கையில்தான் உள்ளது. இப்போது ராசி பலன்களை அமைதியாக கவனமாக கேளுங்கள். முதலில் மேஷராசி நண்பர்களை பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசிக்காரர்களே, இன்று உங்களுக்கு உள்ளுக்குள் ஒரு புதிய உற்சாகம் தோன்றும் நாள். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த சில எண்ணங்கள் இன்று செயலாக மாறும் ஆரம்பம் காணும். நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து உதவிகள் வந்து சேரும். அது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் அந்த உதவி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் நோக்கி நகர்த்தும். இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முடிவுகள் முக்கியமானவை. அவசரப்படாமல் சிந்தித்து முடிவு எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். சில வேலைகள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்திருக்கலாம், ஆனால் இன்று அதை முடித்து வைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் திறமையை மற்றவர்கள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் உருவாகும். சிறிய விஷயங்களுக்கே சிரிப்பு வரும். அது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், யாரிடமும் உடனே வாக்குறுதி கொடுக்காதீர்கள். ஒரு நிமிடம் யோசித்து பேசுங்கள். இன்று நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் நீண்ட நாட்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். பணவரவு இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் செலவும் இருக்கும். அது தேவையான விஷயங்களுக்காகவே இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. புதிய உடைகள் அல்லது அலங்கார பொருட்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம். இன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், காலை நேரத்தில் சூரியனை நோக்கி ஒரு நிமிடம் நின்று வணங்குங்கள். அது உங்கள் மனதிற்கு ஒரு தெளிவை தரும். சிவபெருமானை மனதார நினைத்தால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் பாதை திறக்கும். இப்போது ரிஷபராசி நண்பர்களை பார்க்கலாம். அன்பார்ந்த ரிஷபராசிக்காரர்களே, இன்று உங்கள் மனநிலையில் சற்று ஏற்ற இறக்கம் இருக்கும். சில நேரங்களில் உற்சாகமாக இருப்பீர்கள், சில நேரங்களில் அமைதியாக இருக்க விரும்புவீர்கள். அது ஒரு தவறல்ல. அது இன்று நடக்கும் கிரகநிலையின் தாக்கம். வேலை தொடர்பாக வெளியூர் செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம். அது முதலில் சிரமமாக தோன்றினாலும் பின்னர் அது ஒரு நல்ல அனுபவமாக மாறும். அதனால் அந்த வாய்ப்பை தவிர்க்காதீர்கள். உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக இருங்கள். உங்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கும். அனுசரித்து சென்றால் உறவு மேலும் வலுப்படும். இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் நாள். அது சிறியதாக தோன்றினாலும் எதிர்காலத்தில் பெரிய பலன் தரும். உங்கள் சிந்தனை திறன் இன்று அதிகரிக்கும். எதை செய்தாலும் யோசித்து செய்வீர்கள். அது உங்களை தவறுகளிலிருந்து காப்பாற்றும்.
நெருக்கமானவர்களைப் பற்றி ஒரு புதிய புரிதல் கிடைக்கும். யார் உண்மையாக உங்களுடன் இருக்கிறார்கள் என்பதை உணர முடியும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும், அதே நேரத்தில் பொறுமையும் தேவை. அவசர முடிவுகளை தவிர்க்குங்கள். இன்று நீங்கள் அமைதியாக இருந்தால் நாள் நல்லபடியாக முடியும். இப்போது மிதுன ராசி நண்பர்களை பார்க்கலாம். அன்பார்ந்த மிதுன ராசிக்காரர்களே, இன்று நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். குறிப்பாக பண விஷயங்களில், கொடுக்கல் வாங்கலில் அவசரப்படாதீர்கள். எதையும் சரியாக பார்த்து எண்ணி உறுதி செய்து செயல்படுங்கள். செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. அதனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இல்லையெனில் பின்னர் சிரமமாக இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதை பெரிதாக்காமல் அமைதியாக சமாளிக்க வேண்டும். அனுசரித்து சென்றால் பிரச்சனை எதுவும் இல்லை. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல தகவல் வரும் வாய்ப்பு உள்ளது. அது உங்கள் மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் உடல் நலத்தில் கவனம் தேவை. வெளியே உணவு சாப்பிடுவதை குறைக்கவும். நேரத்திற்கு தூங்கவும். உங்களுடன் இருக்கும் சிலரை பற்றி உண்மையான முகம் இன்று தெரியவரும். அது முதலில் உங்களை பாதிக்கலாம், ஆனால் அது ஒரு நல்ல விழிப்புணர்வு. இனிமேல் நீங்கள் யாரை நம்ப வேண்டும் என்று தெரிந்து கொள்ள முடியும். இன்று சற்று அலைச்சல் இருக்கும். மனதிலும் உடலிலும் சோர்வு ஏற்படலாம். அதனால் ஓய்வு எடுக்க மறக்காதீர்கள். அமைதியாக இருந்தால் நாள் சமநிலையுடன் முடியும். இப்போது கடகராசி நண்பர்களை பார்க்கலாம். அன்பார்ந்த கடகராசிக்காரர்களே, இன்று உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக விலகி ஒரு தெளிவு உருவாகும் நாள். நீண்ட நாட்களாக உங்களை சற்று சோர்வாக வைத்திருந்த எண்ணங்கள் இன்று குறைய ஆரம்பிக்கும். வீட்டில் அமைதி நிலவும். குடும்பத்தினருடன் பேசும்போது ஒரு நெருக்கம் கூடும். சிறிய விஷயங்களிலும் சந்தோஷம் காண்பீர்கள். இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக கலை, படைப்பாற்றல் அல்லது உங்கள் திறனை காட்ட வேண்டிய துறைகளில் இருப்பவர்கள் நீங்கள் செய்ததை மற்றவர்கள் கவனிப்பார்கள். பாராட்டுகளும் கிடைக்கும். வேலை அல்லது தொழில் விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஒரு முயற்சியை இன்று தொடங்கலாம். அது நல்ல பாதையை திறக்கும். முதலீடு செய்ய நினைப்பவர்கள் அவசரப்படாமல் சிந்தித்து முடிவு எடுத்தால் லாபம் கிடைக்கும். அரசு தொடர்பான விஷயங்களில் இருந்த தடை குறையும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தகவல் இன்று கிடைக்கலாம். அது உங்கள் மனதில் நிம்மதியை தரும். ஆனால் ஒரு சிறிய கவனம், நீங்கள் எதையும் அதிகமாக யோசிக்க வேண்டாம். சில விஷயங்களை இயல்பாக விட்டுவிட்டால்தான் நல்லது நடக்கும். இன்று நீங்கள் அமைதியாக இருந்தால் நாள் மிகவும் இனிமையாக இருக்கும். இப்போது சிம்மராசி நண்பர்களை பார்க்கலாம். அன்பார்ந்த சிம்மராசிக்காரர்களே, இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள். நீங்கள் செய்யும் காரியங்களில் ஒரு நம்பிக்கை இருக்கும். உங்கள் அருகிலிருக்கும் நபர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். குறிப்பாக பிள்ளைகள் அல்லது இளையவர்கள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். இன்று நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். எதிர்காலத்தை பற்றி யோசித்து ஒரு திட்டத்தை அமைப்பீர்கள். பெரியவர்கள் அல்லது அனுபவமுள்ளவர்களின் ஆலோசனை உங்களுக்கு உதவும். அதை கேட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். வியாபாரம் அல்லது வேலை தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த தடை இன்று விலகும். அரசு சார்ந்த விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் சரியாகும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல முடிவு கிடைக்கும். மாணவர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாள். நினைவாற்றல் அதிகரிக்கும். படிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் ஒரு கவனம், வாகனம் ஓட்டும்போது அவசரப்படாதீர்கள். மெதுவாகச் செல்லுங்கள். பாதுகாப்பு முக்கியம். இன்று நீங்கள் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் நாள் மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்போது கன்னிராசி நண்பர்களை பார்க்கலாம். அன்பார்ந்த கன்னிராசிக்காரர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் நாள். நீண்ட நாட்களாக உங்களை தடுத்து வந்த சில விஷயங்கள் விலக ஆரம்பிக்கும். மனதில் இருந்த கவலைகள் குறைந்து ஒரு தெளிவு உருவாகும். வேலை இடத்தில் இருந்த அழுத்தம் குறையும். சக ஊழியர்கள் உங்களுடன் ஒத்துழைப்புடன் இருப்பார்கள். அதனால் வேலை எளிதாக முடியும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் நல்ல பலன் தரும். சொத்து தொடர்பான விஷயங்களில் இன்று பொறுமை தேவை. உடனடி முடிவு எடுக்காமல் சிந்தித்து செயல்படுங்கள். கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல் உருவாகும். அது உறவை மேலும் வலுப்படுத்தும். வங்கி அல்லது பணம் தொடர்பான உதவிகள் கிடைக்கலாம். அது உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரும். தொழில் தொடர்பான அழைப்புகள் அதிகரிக்கலாம். அதனால் புதிய வாய்ப்புகள் உருவாகும். இன்று நீங்கள் பரிவோடு நடந்தால் அதற்கான பலன் உடனே கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஒரு தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்தால் மன அமைதி கிடைக்கும். இன்று நீங்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்தால் நாள் உங்கள் பக்கம் இருக்கும். இப்போது துலாம் ராசி நண்பர்களை பார்க்கலாம். அன்பார்ந்த துலாம் ராசிக்காரர்களே, இன்று நீங்கள் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள். எதையும் அவசரப்படாமல் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இன்று உங்கள் மனதில் பல எண்ணங்கள் வரலாம். சில நேரங்களில் குழப்பமாகவும் உணரலாம். ஆனால் அந்த குழப்பம் உங்கள் முடிவுகளை பாதிக்காதபடி கவனமாக இருங்கள். வேலை செய்யும் இடத்தில் சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கும். நீங்கள் நினைத்த மாதிரி வேலைகள் நடக்காமல் இருக்கலாம். மேலதிகாரிகளிடமிருந்து எதிர்பார்த்த உதவி தாமதமாக கிடைக்கலாம். அதனால் மனம் உடையாமல் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். பண விஷயங்களில் மிகவும் கவனம் தேவை. யாரிடமும் பணம் கொடுக்கும்போது அல்லது வாங்கும்போது இருமுறை யோசிக்க வேண்டும்.
இன்று பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். அதை கொஞ்சம் பின்னோக்கி தள்ளினால் நல்லது. சுற்றியுள்ளவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதை கவனிக்கவும். எல்லாரையும் உடனே நம்ப வேண்டாம். ஆனால் அதே சமயம் யாரிடமும் சந்தேக மனப்பான்மையோடு இருக்கவும் வேண்டாம். ஒரு சமநிலை முக்கியம். இன்று உங்களுக்கு முக்கியமானது நிதானம், பொறுமை, தன்னம்பிக்கை. இந்த மூன்றையும் கையில் வைத்திருந்தால் எந்த சிக்கலும் உங்களை பாதிக்காது. இன்று அமைதியாக கடந்து சென்றால் நாளை நல்ல பலன் கிடைக்கும். இப்போது விருச்சிக ராசி நண்பர்களை பார்க்கலாம். அன்பார்ந்த விருச்சிக ராசிக்காரர்களே, இன்று உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நாள். நீண்ட நாட்களாக உங்களை சற்று சிரமப்படுத்திய விஷயங்கள் இன்று குறைய ஆரம்பிக்கும். நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு உதவி கிடைக்கலாம். அது உங்கள் வேலை அல்லது தொழிலில் முன்னேற்றத்தை உருவாக்கும். முன்பு தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் கையில் வரும். வேலையிடத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். உங்களைப் பற்றி தவறாக நினைத்தவர்கள் கூட உங்கள் உண்மையான திறமையை புரிந்து கொள்வார்கள். அதனால் உங்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும். மருத்துவம் அல்லது சேவை தொடர்பான துறையில் இருப்பவர்கள் இன்று ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். நீங்கள் செய்யும் உதவி மற்றவர்களுக்கு மிகவும் பயனாக இருக்கும். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். மனதில் ஒரு நல்ல எண்ணம் உருவாகும். தந்தை வழி சொத்து அல்லது குடும்ப தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன் கிடைக்கும். இன்று நீங்கள் எடுத்த முயற்சிகள் வீண் போகாது. அது வெற்றியாக மாறும். நீங்கள் நம்பிக்கையுடன் இருந்தால் நாள் முழுவதும் நல்ல அனுபவம் கிடைக்கும். இப்போது தனுசு ராசி நண்பர்களை பார்க்கலாம். அன்பார்ந்த தனுசு ராசிக்காரர்களே, இன்று உங்கள் மனதில் ஒரு இலகுவான உணர்வு இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் குறையும். மனதில் இருந்த குழப்பங்கள் தெளிவாக மாறும். தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். யாராவது உதவி கேட்டால் உடனே உதவ வேண்டும் என்ற உணர்வு வரும். அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல பலனை கொண்டு வரும். இன்று எதிர்பாராத பணவரவு கிடைக்கலாம். அது உங்கள் தேவைகளை நிறைவேற்ற உதவும். புதிய விஷயங்களை முயற்சி செய்யும் எண்ணம் வரும். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை திறக்கும். சகோதரர்கள் அல்லது நெருக்கமானவர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். நீண்ட தூர பயணம் செல்லும் வாய்ப்பு இருக்கலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். வேலையிடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். மற்றவர்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். அது உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும். இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நாள் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் மனதில் வரும் நல்ல எண்ணங்களை பின்பற்றுங்கள். இப்போது மகர ராசி நண்பர்களை பார்க்கலாம். அன்பார்ந்த மகர ராசிக்காரர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் நிகழும் நாள். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த சில கவலைகள் குறைந்து ஒரு இலகுவான உணர்வு உருவாகும். நீங்கள் எதிர்பார்க்காத சில நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். குடும்பத்தில் இருந்த சிறிய பிரச்சனைகள் மெதுவாக சரியாகும். கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புகள் விலகும். மனதில் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். அது உங்கள் செயல்களில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும். வேலை அல்லது தொழில் விஷயங்களில் நீங்கள் செய்த முயற்சிக்கு பலன் கிடைக்கும். குறிப்பாக நிலம், விவசாயம் அல்லது கைவேலை தொடர்பானவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் மனநிலை வரும். அது உங்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். இன்று கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் தனியாக செய்ய நினைத்ததை விட ஒருவருடன் சேர்ந்து செய்தால் அதிக பலன் கிடைக்கும். உங்கள் ஆசைகள் மெதுவாக நிறைவேறும் பாதையில் செல்லும் நாள் இது. இப்போது கும்பராசி நண்பர்களை பார்க்கலாம். அன்பார்ந்த கும்பராசிக்காரர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் அசைவுகள் அதிகமாக இருக்கும் நாள். பயணங்கள் அதிகமாக இருக்கலாம். அது உங்களை சற்று சோர்வடையச் செய்யலாம். ஆனால் அந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டுவரும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்லக்கூடிய ஒரு தருணம் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக மனதிலிருந்த குழப்பங்கள் குறைந்து ஒரு தெளிவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம். கடன் தொடர்பான பிரச்சனைகள் சற்று குறையும். அது உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரும். வேலையிடத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். அது ஒரு சுமையாக அல்ல, ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும். அந்த பொறுப்புகளை சரியாக கையாள்ந்தால் உயர்வு நிச்சயம். உங்களின் செயல்களில் ஒரு தெளிவும் நிதானமும் இருக்கும். அதனால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும். இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் நாள் முழுவதும் நல்ல பலன் கிடைக்கும். இப்போது மீனராசி நண்பர்களை பார்க்கலாம். அன்பார்ந்த மீனராசிக்காரர்களே, இன்று நீங்கள் மிகவும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். குறிப்பாக உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பேசும்போது கவனமாக இருங்கள். அமைதியாக நடந்தால் எந்த பிரச்சனையும் உருவாகாது. பணவரவு நன்றாக இருக்கும். திடீரென ஒரு வரவு கிடைக்கலாம். அது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும். சிறிய பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தரும். கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல் உருவாகும். அது உறவை மேலும் வலுப்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்த சில பிரச்சனைகள் இன்று குறையும். வழக்கு அல்லது பிரச்சனை இருந்தால் அது உங்கள் பக்கம் சாதகமாக மாறும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி தரும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும், எதையும் கோபத்தில் செய்ய வேண்டாம். அமைதியாக செயல்பட்டால் நாள் மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்று நீங்கள் அன்புடன் நடந்தால் அதற்கான பலன் பல மடங்கு திரும்பி வரும். உங்கள் மனதில் வரும் நல்ல எண்ணங்களை பின்பற்றுங்கள்.
இவ்வாறு இன்றைய தினம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் தரக்கூடிய ஒரு நாள். நீங்கள் எந்த ராசி என்றாலும் இன்று ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவசரம் வேண்டாம், நிதானம் வேண்டும், நம்பிக்கை இருந்தால் வெற்றி நிச்சயம். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஆரம்பிக்கட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம அருள்வாக்கு சேனலை இப்போதே பின்தொடருங்கள். தினமும் இப்படி பயனுள்ள தகவல்களை பெற மறக்காமல் அறிவிப்பு ஒலியை இயக்குங்கள். நன்றி, வணக்கம்.